சேலத்தில் 500 கோடி வசூலித்து பிடிபட்ட பண இரட்டிப்பு மோசடி கும்பலின் தலைவியான விஜயபானு கடந்த 2012ஆம் ஆண்டில் வேலூரில் IPS அதிகாரி என கூறி 22 சவரன் நகை மோசடி செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சினிமாவில் வருவது போல் ஒரே ஆள் IAS, IPS, பத்திரிகையாளர், சமூக சேவகர், அறக்கட்டளை நிறுவனர் என பல வேடங்களில் மோசடியை அரங்கேற்றியுள்ளார். சேலம் மோசடி வழக்கில் கைதான விஜயபானு உதவியாளர் வங்கிக் கணக்கில் மட்டும் 84 லட்சம் இருப்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் அன்னை தெரசா என்ற அறக்கட்டளை பெயரில் 500 கோடி ரூபாய் வசூலித்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக வேலூரைச் சேர்ந்த பாஜக முன்னாள் நிர்வாகி விஜயபானு உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். முதலீடு செய்யும் பணத்திற்கு 2 மாதத்தில் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி வசூல் செய்த 12 கோடியே 65 லட்சம் ரூபாய் பணம், 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இந்த மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தினம் தினம் விஜயபானு குறித்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு திருட்டு வழக்கு ஒன்றில் கைதான விஜயபானு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது சிறையில் வார்டனாக வேலை பார்த்து வந்த விஜயா என்பவரிடம் தன்னை ஒரு IPS அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். டெல்லியில் சிறப்பு தொழில் பிரிவில் IPS அதிகாரியாக வேலை பார்த்து வருவதாகவும், வேலூர் சிறையில் நடக்கும் ஊழலை கண்டுபிடிப்பதற்காக தான் திட்டமிட்டு சிறைக்குள் வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல சிறையில் பணிபுரிந்த விவேக்சனா என்ற பெண் போலீசிடமும் தன்னை IPS அதிகாரி என்று காட்டிக் கொண்டுள்ளார். IPS அதிகாரி போல் சீருடையில் இருக்கும் புகைப்படத்தையும் காட்டி நம்ப வைத்துள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்த பின்பு விவேக்சனா மற்றும் விஜயா ஆகியோரது வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்போது வார்டன் விஜயாவின் மகள் அஜிதா என்பவரிடம் வேலூர் CMCயில் ஒரு பணியை ஒப்பந்தம் எடுத்து தருவதாகவும் அதற்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார். அதை நம்பிய அஜிதா தன்னுடைய 22 சவர நகையை கொடுத்துள்ளார். அந்த நகையை தனது உதவியாளர்களான மதிவாணன், வெங்கடேசன் ஆகியோர் மூலம் வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையத்தில் உள்ள தனியார் வங்கியில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். மேலும் அஜிதாவிடம் தான் அன்னை தெரசா தொண்டு நிறுவனம் நடத்தி வருவதாகவும், பத்திரிகை ஒன்றில் துணையாசிரியராக பணியாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். தன்னுடைய தொண்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் நிரந்தர வேலை ஏற்பாடு செய்வதாக கூறியுள்ளார். ஆனால் அவர் கூறியபடி வேலை வாங்கி தராததோடு 22 சவர நகையும் திருப்பி தராமல் இருந்துள்ளார். இதுகுறித்து கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி வேலூர் காவல் கண்காணிப்பாளரிடம் அஜிதா புகார் அளித்தார். அதன் பேரில் விஜயபானு மீது மோசடி வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது. இப்படி பல்வேறு புகார்கள் விஜயபானு மீது அடுத்தடுத்து வெளிவரத் தொடங்கியுள்ளது. இதனிடையே சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் மோசடி தொடர்பாக இதுவரை 155 பேர் புகார் தெரிவித்துள்ளனர். ஏற்காடு பகுதியில் மலைவாழ் மக்களிடமும் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் யாரையும் புகார் கொடுக்க விடாமல் சில ஏஜெண்டுகள் தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கைதான டெம்போ டிராவலர் ஓட்டுநர் சையத் முகமதுவின் வங்கிக் கணக்கில் 84 லட்சம் ரூபாய் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதனை முடக்குவதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.